Welcome to Stitchmaster Tamil, where ladies' tailoring comes to life. Discover the art of creating stunning outfits with our comprehensive lessons. From choosing the right fabric to mastering intricate stitching techniques, you'll gain invaluable skills. Explore styles that flatter every shape and learn about embellishments that add a personal touch. தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா 36 சைஸ் ரெடி அளவு கொண்ட ஒரு ப்ளவுஸ் எப்படி சரியான முறையில் வெட்டுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு 36 சைஸ் ரெடி அளவு அப்படிங்கும்போது ஒரு சந்தேகம் மனசுக்குள்ளே வந்து வரலாம். 36 சைஸ் ரெடி அளவு அப்படிங்கிறது 34 சைஸ் டேப் மூலியமாக உடம்புல எடுக்கப்பட்ட அளவுக்குண்டான ஒரு ப்ளவுஸு தான். அது வந்து நம்ம கழுத்து உயரத்திற்கு ஏற்ப 36 சைஸாக வந்து நம்ம மாற்றி இந்த ப்ளவுஸை வந்து உங்களுக்கு வந்து நான் வெட்டி காட்ட போகிறேன். இந்த ப்ளவுஸை வந்து பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த ப்ளவுஸோட முன் உயரமும் ஒரே அளவு தான், பின் உயரமும் ஒரே அளவு தான். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் முன் உயரமும் 14, பின் உயரமும் 14. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் வந்து உங்களுக்கு வந்து சொன்ன விஷயம்தான். அதாவது ஒரு ப்ளவுஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைஸ் வந்து இருக்குது, 36 சைஸ் இருக்குது. இந்த 36 சைஸ் ஒருத்தங்களுக்கு தைக்கிறோம்னா இதே ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு வந்து சரியாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு 90% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்காது. 10% வேணால் ஒத்து போகலாம். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாறுதல் வந்து இருக்கும். அவங்களோட வந்து விருப்பம், ப்ளவுஸ் வந்து அணியும் போது அதில் இருக்கக்கூடிய விருப்பம், கழுத்து உயரம் போடுவாங்க, சில பேர் ஹை நெக் போடுவாங்க, சில பேர் கை நீள போடுவாங்க, சில பேர் கை உயரம் கம்மியாக போடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அந்த ப்ளவுஸோட அந்த விரும்பக்கூடிய அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், ஒவ்வொன்றும் மாறுதலாக இருக்கும். ஸோ அப்படி ஏற்கனவே வந்து 36 சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் இது வந்து ஒரு மாறுபட்ட அளவாக இருக்குது. அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இது வரைக்கும் பார்த்த அந்த வீடியோவுக்கும் இந்த 36 சைஸ் ப்ளவுஸ் இந்த வீடியோவுக்கும் ஏதாவது வந்து கண்டிப்பாக உங்களுக்கே தெரிகிற மாதிரி வந்து நிறைய வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சது, அதனால தான் இதை வந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து வந்து ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து இந்த ஒரு 36 சைஸ் ரெடி கொண்ட ஒரு ப்ளவுஸ் தான் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் என்னென்னா, எல்லோரும் சைஸ் வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா 36 சைஸ் இருந்தாலும் எல்லோருக்குமே ஒரே மாதிரி அளவுகள் வராது. அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து ஒரு சாட்சியாக வந்து இருக்க போகுது. இதில் வந்து ப்ளவுஸோட முன் உயரமும் 14, பின் உயரமும் 14. இப்படி இருக்கும்போது இந்த ப்ளவுஸை எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. தெளிவாக வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். கரெக்ஷன்: 3/4 இன்ச்சு உள்ள பிடிமானம், ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச்சு, ஷோல்டருக்கு பிடிமானம் சேர்த்து 14.5 இன்ச்சு வைக்கிறோம். இப்போது 36 இன்ச்சு அப்படிங்கிறதுனால அதில் பாதி 18, அதில் பாதி 9 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? மேலே அதே போல் 9 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு. இந்த ப்ளவுஸோட உயரம் 14, சைடில் 14.5 இன்ச்சு. இப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் அளவு 6 இன்ச்சு வச்சுக்கலாம். இவங்களுக்கு வந்து ஷோல்டரோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு, பின் கழுத்தோட உயரம் வந்து 8.5 இன்ச்சு,
நான் வந்து இவங்களுக்கு ஷோல்டரோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 6 + 2.5 இன்ச்சு வந்து கழுத்தோட அகலம் வைக்கிறேன். ஏன்னா பின்கழுத்து வந்து ரொம்பவே அகலமாக வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னனால 2.5 இன்ச்சு மட்டுமே வைக்கிறேன். கீழையும் அதே போல் 2.5 இன்ச்சு வைக்கிறேன். இதுவே அகலமாக வேணுங்கிறவங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே பல வீடியோக்களில் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஆம்கோல் அளவு 6, ஷோல்டரோட அளவும் 6 இன்ச். ஓகேங்களா? இப்போ இதில் டைரெக்டாக நம்ம மார்ஜின் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த அளவு வரும்போது நம்ம கழுத்தோட ரவுண்ட் அமைப்பு இது போட்டுக்கலாம். ரொம்ப குறுகலாகவும் இல்லாமல் ரொம்ப அகலமாகவும் இல்லாமல் நார்மலாக. அதே போல் உங்களுக்கு கைக்கு வந்து ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம். மேலே வந்து 2.5 இன்ச்சு, சைடில் வந்து 2 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த அளவை நம்ம ஆம்கோல் அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவு வந்து இவங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை வெட்டிக்கலாம். எல்லோருக்குமே ஒரே மாதிரி அளவுகள் வராது அப்படிங்கிறது நான் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கேன். அதை வந்து உங்கள் முன்னாடி வெட்டியும் காட்டியிருக்கேன், தச்சியும் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு அளவு கூட வந்து ஒரு வித்தியாசமான அளவு தான். ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்புக்கு ஏற்றாற் போல் இந்த அளவுகள் மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவும் ஒரு சாட்சியாக வந்து இருக்க போகுது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த பட்டியோட அளவு நம்ம வெட்டிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து முன் உயரமும் 14 இன்ச்சு, பின் உயரமும் 14 இன்ச்சு அப்படின்னு வரும்போது உங்களுக்கு சைடில் வரக்கூடிய பட்டியோட அளவுலாம் எப்படி வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து இதில் தெளிவாக சொல்லி காட்ட போகிறேன். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையோட நீளம் 6.5 இன்ச்சு. இவங்களுக்கு வந்து கை அளவு வந்து ரொம்பவே சின்னது அப்படிங்கிறதுனால கீழே வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி வேணாம். ஒரு லைனிங் வந்து அகலம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு லைனிங் வந்து அகலம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் பேசிக் என்னவோ அதை நம்ம வந்து வச்சுக்கலாம். பிடிமானத்துக்கு 3/4 இன்ச். கையோட உயரம் 6.5 இன்ச்சு, அதுக்கு பதிலாக நான் 7 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஸோ ஆப்போசிட்லேயும் 7 இன்ச்சு வச்சுக்கிறேன். 7 இன்ச்சு வைக்கும்போது ஆம்கோல் ரவுண்டுக்கு 3.25 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு முனிக்கை சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 11, அதாவது 11ல் பாதி 5.5. 5.5 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6.25 வைக்கிறேன். ஜஸ்ட் 1.25 இன்ச்சு மட்டும் சேர்த்து. ஏன்னா கையோட நீளம் வந்து கம்மி தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே நீள கையாக இருந்தால் அதிகமாக வந்து வச்சும்போது 1.5 இன்ச்சு வைப்பேன். ஸோ இவங்களுக்கு வந்து 6.25 இன்ச்சு வந்து இனாஃபாக இருக்கும். இனாஃப்னா சரியான அளவாக இருக்கும். ஸோ 6.25 இன்ச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து பாதி 3.25 பாயிண்ட். ஓகேங்களா? சரி 3.5 வச்சுக்கோங்களேன். இப்போ இதுலேருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி திரும்ப 1 இன்ச்சுக்கு முன்னாடி கவர் தட். இந்த அளவு வந்து நம்ம கை வந்து வெட்டிக்கணும். இப்போ நம்ம வந்து நான் இந்த கையும் வெட்டிட்டேன், அதே நேரத்தில் பேக் பீஸும் வந்து வெட்டிட்டேன். இதில் ஆம்கோல் அளவு சரியாக வந்திருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை செக் பண்ணிக்கலாமா? ஏன்னா இவங்களோட ஆம்கோல் சுற்றளவு பாருங்க
ஆம்கோல் சுற்றளவு 16 இன்ச்சு எக்ஸாக்ட்லியே வந்து வருது, 8 இன்ச்சு வருது. அதாவது இப்படி எடுக்கும்போது இந்த வளைவை வந்து சேர்த்துக்கணும். வளைவோட வரும்போது 8 இன்ச்சு, 16 இன்ச்சு அளவு சரியா இருக்குது. நம்ம 6 இன்ச்சு பேக் அளவு நம்ம வச்சிருக்கோம். அப்படிங்கிறனால லேசா இழுத்து இப்படி பார்த்தோம்னா ஷோல்டரோட அளவும் கையோட அளவும் கரெக்டா வந்து இருக்குது. அதாவது கையோட ஆம்கோல் அளவும் பேக் பீஸ்ல உள்ள ஆம்கோல் அளவும் கரெக்டா வந்து செட் ஆகுது. ஓகேங்களா? சில பேர் கை இப்படி வெட்டும்போது இந்த இடத்துல வந்து முக்கா வந்து வர்ற மாதிரி வந்து வந்துருது, ஏன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து நான் முக்கு மாதிரி வந்தா எப்படி அந்த கையை வந்து நம்ம வந்து கரெக்டா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத தான் இப்போ உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கணும். இந்த மாதிரி அளவு வந்து கை வந்து வெட்டிக்கணும். ஓகேங்களா? அடுத்ததா நம்ம டைரக்டா முன்பாகம் வெட்ட போயிடலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பிளவுஸோட பின்பாகமும் 14 இன்ச்சு தான், முன்பாகமும் 14 தான். ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் சைடுக்கெல்லாம் எப்படி துணி விடுங்க தம்பி, சைடில் வந்து சுருக்கம் வராதா, இப்படி டாட் பிடிக்கும் போது பாயிண்டா வந்து இருக்காதா, அது எப்படி, அப்படி மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கேள்விகளா எழும். அந்த கேள்விகளுக்கான விளக்கமா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் இருக்க போது, முழுமையா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல முன் உயரமும் பின் உயரமும் கரெக்டா ஒரே உயரம் வரனால இவங்களுக்கு வந்து ஃபுல் கிராஸ் வந்து நான் வந்து போடுறேன். ஃபுல் கிராஸ்க்கு வந்து கண்டிப்பா போடணும். இப்ப முழுமையா நம்ம மார்ஜின் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட அளவு, ஆம்கோலோட அளவு, அவ்வளோதான். இப்போ டைரக்டா நம்ம முன் அளவு வந்து வைக்கலாம். முன் அளவோட உயரம் 14, அதுக்கு பதிலாக 14.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். ஓகேங்களா? பாருங்க, பின்னளவும் முன்னளவும் ஒரே அளவு தான் வருது, 1.5 இன்ச்சு கிராஸ்க்கு. இவங்களுக்கு முன் கழுத்தோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச்சு. கழுத்தோட உயரம் ரொம்ப கம்மி தான். இவங்களுக்கு வந்து டாட்டோட அளவு நான் 3.25 வைக்கிறேன், போதும். மேலையும் 3.25. இவங்களுக்கு வந்து சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்னதான் முன் இறக்கம் இருந்தாலும் சைட்ல வந்து இவங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் வரக்கூடாது, லூஸ் வரக்கூடாது அப்படின்னா 6 இன்ச்சு மட்டுமே வைக்கிறேன், போதும். ஓகேங்களா? அதாவது ஆம்கோல் அளவுல இருந்து 6 இன்ச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்ப இவங்களுக்கு இந்த முன்பாகத்தோட அளவு இது எப்படி கணக்குறீங்கன்னா, இங்க என்ன அளவு வருதோ அதே அளவு இங்க வச்சுக்கிட்டீங்கன்னா முன்பாகத்தோட அளவு கரெக்டா வந்துடும். இப்போ 1.25 இன்ச்சு ஸ்பேஸு டாட்டோட அளவு, திரும்பவும் 1.25 இன்ச்சு டாட்டோட அளவு. இங்க வந்து குறைஞ்சது ஒரு 3 இன்ச்சாச்சும் வரணும். 3 இன்ச்சு கரெக்டா வருது பாத்தீங்களா? ஸோ இதை வந்து இப்படியே நம்ம அப்படி பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து மெயினாக அடுத்து பார்க்க வேண்டியது உங்களோட இடுப்பு சுற்றளவு 28 இன்ச்சு, அது சரி வருதான்னு பார்க்கலாம். டாட்டோட ஆரம்பமும் இதுதான், முடிவு இதுதான். ஓகேங்களா? 3 இன்ச்சு, திரும்ப 3 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 7 7 14 14 28 இன்ச்சு அப்படிங்கும்போது சைடில் பிடிமானத்துக்கு துணி இதில் வந்துடுது, அதனால எக்ஸ்டெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இதுவே அளவு கரெக்டாக இருக்கு. இப்போ இவங்களுக்கு டாட்டோட உயரம் நம்ம வந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பா 3 இன்ச்சு வைக்கணும். அதுல இருந்து 1/2 இன்ச்சுக்கு மேல 1 இன்ச்சுக்கு உள்ள மிடில் டாட். இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆம்கோல் டாட் நம்ம கரெக்டா 1/2 இன்ச் பிடிக்கணும். நம்ம என்னதான் மார்ஜின் நம்ம இப்படி பண்ணாலும் தைக்கும் போது மடிச்சு போட்டு எப்படி டாட் பிடிக்கணுங்கிறது ஏற்கனவே நான் நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு மேல கழுத்தோட அளவு 2.5 இன்ச்சு வச்சிருக்கேன், கீழே வந்து 2.25 இன்ச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் கழுத்து வேணும் இல்லையா, அகலம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக.
இப்போ இந்த கழுத்தோட அகலம் இப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததா ஆம்களோட அளவு இதை கரெக்டாக 1/2 இன்ச் இந்த மாதிரி வந்து வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நான் ப்ளவுஸ் தச்சு கொடுத்து நான் வந்து நல்லா இருக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னனால இந்த வீடியோவை உங்களுக்கு நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி அளவுகள் வரும் பட்சத்தில் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிப்பீங்க, ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் போடுறேன். எல்லோருடைய உடல் அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. உடல் அமைப்பு கேட்டார் போல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறதுக்கு பழகிக்கணும். ஓகேங்களா? இப்போ பக்காவா நம்ம வந்து டாட்டோட அளவு எல்லாமே வச்சிட்டோம். அடுத்ததா நம்ம இந்த மாதிரி வரும்போது நம்ம ஊசி குத்து வந்து போட்டுக்கணும். ஊசி குத்து அவசியம். ஸோ இதற்கப்புறமா இந்த அளவுக்கு ஏற்றாற் போல பட்டி. சைடு கரெக்ஷன், ஃப்ரண்ட் கரெக்ஷன். இதில் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இப்படி நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. தெளிவான விதத்தில் வந்து உங்களுக்கு வந்து அமையும். இப்போ இதில் உங்களுக்கு பிடிமானத்துக்கு துணி வேணும்னா இப்படி வந்து வெட்டிக்கலாம். இந்த அளவு வந்து முன்னாடி, இது வந்து சைடு. இப்போ இந்த ப்ளவுஸுக்கு பட்டியோட உயரம் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் எந்த மாதிரி கெஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி கெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. இப்போ பேக் பீஸ் வந்து போட்டாச்சு. ஃப்ரண்ட் பீஸ் போட்டு பார்க்கணும், அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். கொஞ்சமாக மட்டும் வருது, அதை முன்னாடியே சரி பண்ணிக்கணும். சைட்லையும் கொஞ்சம் மூளை வருது, அதை வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ அளவு வந்து கரெக்ட். இப்போ இதில் இந்த பட்டியோட அளவு மேலே பிடிமானத்துக்கு 1/2 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு பாயிண்ட், இதுலேயும் 1/4 இன்ச்சு பாயிண்ட். இப்போ நீங்கள் சைடில் வைக்கும்போது 1/4 இன்ச்சு பாயிண்ட் 1/4 இன்ச்சு பாயிண்ட் இங்கே இப்படி போயிடுது. இது போன உடனே இங்கே பாருங்கள் பட்டியோட உயரம் உங்களுக்கு மொத்த உயரம்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு தான் வருது. அதே 3 இன்ச்சு இங்கே முன்னாடி வச்சுக்கலாம். ஏன்னா பட்டி ரொம்பவே சின்னதாக வருது அப்படிங்கிறதுனால அளவு வந்து குறைக்க வேணாம். ஸோ இதுதான் இதோட இந்த ப்ளவுஸுக்கு பட்டியோட அமைப்பு. இது வச்சா போதும். ஓகேங்களா? இப்படி வச்சா கரெக்டாக வரும். தச்சு முடித்த உடனே கரெக்டாக வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து இதுக்கு வந்து நம்ம ஆஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் லைனிங் எப்படி வெட்டி காட்டணும், அதே போல் வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி அளவுகள் வரும்போது உங்களுடைய திறமையை முழுமையாக இதில் வந்து செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் நம்ம டெய்லரிங் தொழிலில் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்கலாம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இப்போ வந்து இதை வந்து ஆஸ் போட்டுக்கலாம். இதில் வந்து கரை வருது அப்படிங்கிறனால அந்த கரை வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வேணும். இதை பாருங்க,
கரையை வந்து இப்படி வச்சு பார்க்கும்போது கையோட அளவு கரெக்டாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்படி டபுளாக போடாமல் சிங்கிளாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் ஈஸியாக. ஏன்னா ப்ளவுஸுக்கு வந்து நம்ம இப்படி தான் வந்து போடுறதுக்கு கற்றுக்கணும். இந்த வருஷம் போடும்போது உங்களுக்கு வந்து கரையும் ஃபுல்லாக வந்துடும். அதே நேரத்தில் ப்ளவுஸுக்கு துணி பத்தாமலும் போகாது. ஏன்னா அந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செக்குடு மாதிரி வர்றதுனால சரி இந்த வருஷத்தில் போட்டால் தான் ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சைடில் வரக்கூடியது இதை பட்டி எடுத்துக்கலாம். இங்கே கிராஸ் போட்டுக்கலாம். இதை தேவைப்பட்டா இப்படி கூட போட்டுக்கலாம். கைவசம் ஓகேங்களா. மீதி துணியை தச்சு முடிக்கிற வரைக்கும் வந்து பைப்பிங் வைக்கும்போது நல்ல ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம பைப்பிங் வச்ச உடனே கழுத்தோட அகலம் மொத்த சுற்றளவில் குறைஞ்சது ஒரு 3/4 இன்ச்சாச்சும் வந்து கம்மி ஆகிடும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பைப்பிங் எந்த அளவு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சேர்த்து கழுத்து வந்து நம்ம வந்து பிடிமானம் கொடுத்துடணும். பிடிமானம் கொடுத்து கழுத்தை வந்து அடிச்சு திருப்பிட்டு திரும்பவும் நம்ம பைப்பிங் வந்து வச்சோம்னா கழுத்தோட அளவு சரியாக வரும். ஓகேங்களா. ஸோ இது நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா நல்லது, தெரியாட்டி தெரிஞ்சுக்கோங்க. இல்லை பூ வர்றதுனால அந்த பூவை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். டிசைன் மேலே மாதிரி வரனால மேலேயே ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் துணியும் வந்து தாராளமாக தானே இருக்கு. அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்த்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் இந்த 2 ப்ளவுஸோட அமைப்பும் எப்படி அந்த டிசைனுக்கு ஏற்றாற் போல் வந்து மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இதே போல் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு அளவாக இருந்தாலும், அதை நம்ம வந்து வெட்டக்கூடியது ஒரு வகையில் இருந்தாலும், தைக்கக்கூடியது ஒரு வகையில் இருந்தாலும், ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்புக்கு ஏற்றாற் போல ஒரு கரெக்ஷன்னா அவங்க சொல்லக்கூடிய விதத்துல தான் அவங்களுக்கு வந்து முழுமையான ஒரு பிளவுஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா அமையும். அப்படிங்கிறதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல எனக்கு கேட்கக்கூடிய கேள்வியில, நான் நீங்க சொல்ற மாதிரி தான் செய்யறேன், நீங்க சொல்ற மாதிரி தான் வெட்டுறேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து வருது. அதாவது வந்து சில பேர், பல பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே நீங்க சொன்னதை கேட்டு நீங்க உங்களோட வீடியோவை பார்த்து முதல்ல இருந்ததை விட இப்ப நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல என்ன ஒரு காரணம்னா, ஒரு பிளவுஸ் அமையறதுந்தா அளவு எடுக்கிறதுல, வெட்டுறதுல, அதை சரியா தைக்கிறதுல, நேர்த்தியா பூக்கண்ட ஐ வைக்கிறதுல, அதை அயன் பண்றதுல, அதை வந்து போட்டு காட்டும் போது அதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்தா அதை வந்து சரியான முறையில சொல்லக்கூடிய விதத்துல, இப்படி எல்லா விதையும் சேர்ந்துதான் ஒரு சிறந்த ஒரு தொழிலை வந்து செய்ய முடியும். தொழில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து பண்ண முடியும். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய கேள்விக்கான பதில் இதுதான். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம பதிவிடுங்க. மேலும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காம நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே போல வேறொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.